எப்படி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? மேடம் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். நான் 30 நாள்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னையில இருக்கிறது 10 நாள் தான் இருப்பேன். 20 நாள் நான் வெளியூரில் தான் இருப்பேன். சில மாதங்கள் 5 நாள் தான் சென்னையில் இருப்பேன். சில மாதம் மேக்ஸிமம் 10 நாள் இருப்பேன். 20 நாள் வெளியூரில் தான் இருப்பேன். கன்னியாகுமரியில் இருப்பேன், மதுரையில் இருப்பேன், மலேசியாவில் இருப்பேன். இப்போ மலேசியாவில் கூட கேட்டிங்கன்னா 10 மலை முருகர் தான் நிறைய பேர் நினச்சிப்பீங்க. ஆனால் மலேசியாவில் மாறன் மரத்தாண்டவர்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது பஹாங்கில். சரிங்களா? தாப்பான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பழனி பால தண்டாயுதபாதி சுவாமி இருக்கார். டைப்பிங்கில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, மலாக்காவில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, பினாங்கில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களே நான் சொல்லி போக வச்சுருக்கேன். மலேசியாவில் இருக்கவங்களையே இந்த ஊரில் முருகன் கோயில் இருக்குது போங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுவோம் மேடம். ஃபுல்லாக ட்ராவல் தான். சும்மா அதாவது ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் 2 வாரம் வெளியூரில் இருப்பேன். அந்த மாதிரி சுற்றி ஏன்னா விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? புக்கை பார்த்துலாம் படிச்செல்லாம் நம்ம இந்த கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக சுற்றுவேன். நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறைய பேரை சந்திப்பேன், நிறைய தேடுதல் மேடம்.